ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம அடோபி இல்லுஸ்ட்ரேட்டரில் இருக்கிற கம்ப்ளீட் டூல்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸை நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடோபி இல்லுஸ்ட்ரேட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி நம்ம வந்து எப்படி ஆர்ட்வொர்க் கிரியேட் பண்ணணும், பேனல் கிரியேட் பண்ணணும், பேனல் எப்படி கொலாப்ஸ் பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இல்லையா. இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணி அதை இன்டர்ஃபேஸில் நீங்கள் நியூ ஃபைல் கொடுங்க. நியூ ஃபைல் கொடுத்தோன்னே உங்களுக்கு கஸ்டம் டேபு, பிக்சல் டேபு எல்லாமே வரும். ஸோ நம்ம இப்போதைக்கு ஒரு பேசிக் ரெஃபரன்ஸில் டூல்ஸ் எப்படி பண்ண போகிறோம், ஷார்ட்கட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஆர்ட்போர்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு பேசிக் ஆர்ட்போர்ட் ஸ்கொயரில் கிரியேட் பண்ணிட்டு 1080 பிக்சல்ஸ்ல கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம கேன்வாஸ்ல ஒரு ஆர்ட்போர்ட் ஒயிட் ஆர்ட்போர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதோட பேனல்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து விண்டோல ஒர்க் ஸ்பேஸ்ல என்ன டைப் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நான் எசென்சியல் கிளாசிக்ல என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஓன் ஒர்க் ஸ்பேஸை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட ஒர்க் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படி ஒர்க் ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஷார்ட்கட்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட்கட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையே நான் திருப்பி ஓப்பன் பண்றேன். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் அடோபியோட ஷார்ட்கட்ஸ். கீபேட்ல யூஸ் பண்ற ஷார்ட்கட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிக்கிறேன். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட், ஆக்சுவலாக நம்பர்ஸ் வச்சு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நமக்கு லெட்டர்ஸ் வச்சு இருக்கிற பேசிக் ஷார்ட்கட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கியூ அப்படிங்கிறது லேசோ டூல். லேசோ டூலுங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஃபோட்டோஷாப் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லேசோ டூலுங்கிறது தெரியும். லேசோ டூலுங்கிறது ஒரு சர்டன் ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டாக வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் லேசோ டூல். ஸோ கியூ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கியூ ப்ரெஸ் பண்ணி நான் இப்போ கியூ ப்ரெஸ் பண்ணுறேன். கியூ ப்ரெஸ் பண்ணோடனே என்னோட அந்த டூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ப்ளஸ் ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இதான் லேசோ டூல். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு இந்த போர்ஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஒருவேளை இந்த பாயிண்ட்டும் வேணும், இந்த பாயிண்ட்டும் வேணும், இந்த 2 பாயிண்ட்டும் வேணும் அப்படின்னா நான் லேசர் டூல் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா டைரக்ட் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணி நான் செலக்ட் பண்ணேன்னா அந்த பாயிண்ட் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ லேசர் டூலில் வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் செலெக்ஷன்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கியூ இஸ் ஃபார் லேசர் டூல். ஓகேங்களா? அடுத்து வந்து டபிள்யூங்கிறது வந்து என்னன்னா ஒரு பெண்ட் டூல். பிளெண்ட் டூல் வந்து நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிளெண்ட் அப்படின்னாலே ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ஈஸியாக பிளெண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த கியூப் எடுத்துக்கிறேன். இந்த கியூப்பை வந்து மேலே வச்சுட்டு அந்த கியூபை காப்பி பண்ணி இங்கே வச்சுட்டு இப்போ நான் டபிள்யூ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டைரெக்டாக வந்து உங்களுக்கு பிளெண்ட் டூல் வந்து செலக்ட் ஆயிரும். பிளெண்ட் டூல் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறமா அதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஸோ பிளெண்ட் டூலோட ஷார்ட்கட் வந்து டபிள்யூ, அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸ்பெசிஃபைடு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1 கொடுத்துட்டு நீங்கள் மேக் பிளெண்டுக்கு ஆப்ஜெக்டில் போய் பிளெண்டு போய் மேக் கொடுத்தீங்க. பேசிக்காக நீங்கள் பிளெண்ட் டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டபிள்யூ கொடுத்தீங்கன்னா பிளெண்ட் டூல் டைரெக்டாக செலக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் டபிள்யூவோட பிளெண்ட் டூலோட ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ அப் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலுங்கிறது ஒன்றும் இல்லை. பேசிக்காக நம்ம வந்து இப்போ ஃபோட்டோஷாப்பில் டிஸ்டார்ட் பண்ணுறது, பெர்ஸ்பெக்டிவ் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலோட பேனல் சைடில் விசிபிலிட்டி காட்டும். ஸோ இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கார்னர் பாயிண்ட் அவர் டெக்ஸ்ட் பாயிண்ட் கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்ட் கிட்ட போய் நம்ம வந்து இழுக்கலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரீயாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் டிஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் கிட்ட போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஐக்கான் மாறுது பாருங்கள். வெர்டெக்ஸ் கிட்ட போனோடனே அந்த பெர்ஸ்பெக்டிவ் டிஸ்டார்ட் ஐக்கான் சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை பிடிச்சி நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா
அது என்ன வந்து லென்த்தில் இருக்கோ ஹைட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது பெர்ஸ்பெக்டிவாக ஈக்குவலாக ஸ்கேல் ஆகும், ஸ்கேல் டவுன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலோட ஷார்ட்கட்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்களே எக்ஸ்பிளிமெண்டேஷன் பண்ணிக்கோங்க. பட் ஷார்ட்கட் ஃபார் த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து இ தான். ஸோ இ இஸ் ஃபார் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ரொட்டேட் டூல், வெரி பேசிக். இப்போ ரொட்டேட் டூல், ஸ்கேல் டூல் எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா செலெக்ஷன் பண்ணி நம்ம வந்து அடுத்தடுத்த ஜாமெட்ரி ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து பேசிக்காக ஒர்க் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ ரொட்டேட் டூலுங்கிறது ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரொட்டேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் ஜாமெட்ரி அது எடுத்துக்கும். ஸோ அந்த ஜாமெட்ரியிலேருந்து ரொட்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்டர் ஆங்கர் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து அது வந்து ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எடுத்து ரொட்டேஷன் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆர் இஸ் ஃபார் ரொட்டேஷன். ஸோ டெக்ஸ்ட் டூலை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். டெக்ஸ்ட் டூல் இப்போ ரொட்டேஷன் எப்படி ஆறுன்னு சொன்னமோ அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் டூலும். டெக்ஸ்ட் டூலுக்கு நீங்கள் டீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்கட் வந்துடும். ஸோ அந்த ஷார்ட்கட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட் இதில் டைப் பண்ணாலே போதும். அப்புறம் நீங்கள் வந்து அதை ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா கேரக்டர் பேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களோட டெக்ஸ்ட் அளவு வந்து கூட்டுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னா இத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம ஆக்கிக்கலாம். ஸோ அதுக்கு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் டூல் அப்படின்னா டி தான் ஷார்ட்கட். எப்படி ரொட்டேஷனுக்கு ஆர் ஷார்ட்கட்டோ அதுமாதிரி டெக்ஸ்ட் டி ஸ்டாண்ட் ஃபார் டெக்ஸ்ட். அவ்வளோதான், சிம்பிளஸ்ட் தட். ஓகேவா? அடுத்து வந்து மேஜிக் வாண்ட் டூல். மேஜிக் வாண்ட் டூல் வந்து ஃபோட்டோஷாப் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேஜிக் வாண்ட் டூல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கும். மேஜிக் வாண்ட் டூலுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு சிமிலரான ஆப்ஜெக்ட்ஸையோ சிமிலரான ஒரு கலர்ஸையோ சிமிலரான ஒரு ஷேப்ஸையோ செலக்ட் பண்ணுறது தான் மேஜிக் வாண்ட் டூல் இல்லையா? ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து மேஜிக் வாண்ட் டூல் வந்து ஷார்ட்கட் வந்து ஒய்ஏ. ஸோ ஒய் கொடுத்தோம் அப்படின்னா மேஜிக் வாண்ட் டூல் செலக்ட் ஆயிரும். மேஜிக் வாண்ட் டூல் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன கலர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதில் வந்து நான் ஒரு கலர் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து ரெட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு ரேண்டம் ஷேப் ஆப்ஜெக்ட் இருக்குது, இதில் வந்து ஒரு பாலிகான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து செலக்ட் ஆகணும். ஏன்னா இது வந்து ரெண்டுமே சிமிலர் ஷேப் கிடையாது, பட் சிமிலர் கலர்ஸ் இருக்குது அப்படி. ஸோ அதனால் வந்து நான் இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மேஜிக் வாண்ட் டூலை எடுத்து நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு சிமிலராக இருக்கிற கலருக்குள்ள ஷேப்பை மட்டும் இந்த டூல் செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ மேஜிக் வாண்ட் டூல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் டூ மெனி ஷேப்ஸ், இல்லை ஒரு டூ மெனி கலர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க விச் ஹேஸ் ரெஸ்பெக்டிவ் கலர்ஸ். இப்போ பிளாக் டு பிளாக் இருக்குது, ரெட் டு ரெட் இருக்குது, அதை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேஜிக் வாண்ட் டூலை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லுஸ்ட்ரேட்டரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல். அது வந்து நீங்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது மேஜிக் வாண்ட் டூலுங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து யூ டூல். யூ டூல்ங்கிறது எதோட ஷார்ட்கட்னா மெஷ் டூல். ஸோ மெஷ் டூல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். மெஷ்ஷுக்கு வந்து இப்போ இப்போ கிரியேட் அண்ட் எடிட் மெஷ் அண்ட் மெஷ் என்வலப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் ஒரு ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணுறேன், அப்புறம் வந்து யூ டூல், அதாவது மெஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒரு ஜாமெட்ரி செலக்ட் பண்ணி மெஷ்ஷை செலக்ட் பண்ணி நான் வந்து ஒரு ஒரு மெஷ்ஷை கொடுக்குறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரிட்டை நம்ம வந்து ஃபார்மேஷன் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கிரிட் வருமோ அந்த இடத்துலனா நம்ம வந்து பேசிக்காக வந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்போது அந்த ஷேப் வந்து நம்ம எப்படி வேணாலும் ரேண்டமைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாயிண்ட்டை இங்கேயும் இந்த பாயிண்ட்டை இங்கேயும் நான் இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக ரெட்டாக வேண்டாம், ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நான் வந்து ஒரு கலர் ஆப்ஷன் மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட் ஷேப்பில் நான் வந்து என்னோட மெஷ் டூல், அதாவது எக்ஸாம்பிள் ஷார்ட்கட் வந்து யூ, அந்த யூவை செலக்ட் பண்ணி என்னோட ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டேன். ஷேப்பை செலக்ட் பண்ணி எனக்கு தேவையான இடத்துல நான் கிரிட்டை கொடுத்துட்டேன். ஸோ அட் த சேம் டைம் எனக்கு தேவையான பாயிண்ட்ஸில் நான் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஏதோ ஒரு கலர் ரேண்டமைஸ் கலர் கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மெஷ் டூல் வந்து நம்ம வந்து மேனுவலாக ஒர்க் பண்ணுற கிரேடியன்ட் டைப்பாக இருக்கட்டும், இல்லை மேனுவலாக நம்ம ஷேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மெஷ் டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூல் தான் இஃப் யூ ஆர் இன் டூ டைப் ஆஃப் 2D டிராயிங் அந்த மாதிரி விஷயத்தில்.
ஸோ நீங்கள் வந்து மெஷ் டூலில் நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஐட்ராப் டூல். ஐட்ராப் டூலுங்கிறது ஒன்றும் இல்லை, வெரி பேசிக் டூல். உங்களுக்கு ஐட்ராப் டூல்னாலே தெரியும், ஜஸ்ட் காப்பீஸ் த கலர் ஃப்ரம் ஒன் ஷேப் டு ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர், ரைட்டா? ஸோ ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு ஐட்ராப் டூலுக்கு ஷார்ட்கட் வந்து ஐஏ. ஸோ ஐஏ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ரெட் கலர் ஆப்ஜெக்டை வந்து இட் ஹாஸ் டு பி இந்த சேம் கலர் வித் சிமிலர் ஆப்ஜெக்ட் நியர்பை. அதாவது இந்த பிளாக் கலர்லேயே எனக்கு வேணும் அப்படின்னா அந்த பிளாக் கலரை மட்டும் ஜஸ்ட் ஐட்ராப் பண்ணேன் அப்படின்னா அந்த கலரை ஜஸ்ட் நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இது பிளாக்குன்னு இல்லை, எனக்கு இப்போ இந்த அவுட்லைனில் இருக்கிற கலர் கிரேயாக இருந்தால் கூட நான் அதை செலக்ட் பண்ணி எடுக்கணும்னா இந்த கிரே எடுத்துக்கலாம். இஃப் இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள தான் நம்ம வந்து அந்த ஐட்ராப்பரை யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஐட்ராப்பரை எங்கே கொண்டு போனாலும் நம்ம அந்த இன்டர்ஃபேஸை தாண்டி வந்து ஐட்ராப்பர் ஒர்க் ஆகாது. ஸோ பேனல்லையும் அப்படி தான். ஜஸ்ட் நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளேயே நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜை கொண்டு வந்து நீங்கள் அதுலேருந்து ஒரு கலர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களோட ஆப்ஜெக்ட்லேயோ இல்லை உங்கள் இண்டிவிஜுவல் ஷேப்ஸ்லேயோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப் நெக்ஸ்ட் வந்து O is for reflect tool. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் அப்படின்னாலே பேசிக்காக என்ன, இப்போ ஒரு லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு அந்த கிளாஸ் எப்படி காட்டும். சேம் லைக் தட் ஒரு மிரர் மாதிரின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஷேப் இருக்குது, இந்த ஷேப்பை எனக்கு இந்த ஷேப்பை வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த சைடும் காட்டணும் அப்படின்னா நான் ஓ ப்ரெஸ் பண்ணுறேன். ஓ ப்ரெஸ் பண்ணால் நடுவில் வந்து உங்களுக்கு ஆங்கர் பாயிண்ட் எப்போவுமே வந்து இந்த ஒரு சயான் ப்ளூ கலரில் காட்டும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் டூலோட ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ நீங்கள் எந்த டூல் செலக்ட் பண்ணாலும் நீங்கள் ஆங்கர் பாயிண்ட்டை ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட பேனல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதில் சேஞ்சஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சம்திங் ஒரு ஆங்கிள் 9 டிகிரி ஆங்கிளில் எனக்கு வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு நான் சும்மா ஒரு கெஸிங்க்கு நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து அந்த ஷேப்பை நான் ஜஸ்ட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணேன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிரும், பழைய ஷேப் இருக்காது. பட் நான் வந்து இப்படி இருக்கணும், ஆனால் அந்த ஷேப்பை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஆங்கர் பாயிண்டில் வச்சு ஆல்டெக் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வெர்டிக்கல் ஆப்ஷன் வந்துருச்சு, ஆங்கிளும் வந்துருச்சு. இப்போது அது ரிஃப்ளெக்டும் ஆயிடுச்சு. பட் எனக்கு கொஞ்சம் ஆங்கிள் இப்படி வரணும், அப்போது எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டும் இருக்கணும், இப்போ சேஞ்ச் ஆன ஆப்ஜெக்ட் ஷேப்பும் இருக்கணும் அப்படின்னா காப்பி கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் உங்களுக்கு புதுசாக க்ரியேட் பண்ண ஷேப் வித் அன் ஆங்கிள் அதுவும் இந்த காம்போசிஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்ட் டூலை வந்து நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் தட். ஸோ ரிஃப்ளெக்ட் டூலுக்கு பேசிக் ஷார்ட்கட் வந்து ஓ. ஸோ அப் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பென் டூல். பென் டூல் வந்து பென் டூல் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். பென் டூல் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டோ இமேஜையோ வந்து நம்மளால் வந்து ஒர்க் பண்ணவே முடியாது. ஃபார் எவ்ரி கோர் டிசைனர் பென் டூல் இஸ் அ மாஸ்டர். பிகாஸ் நம்ம வந்து எந்த ஒரு ஷேப் வரைகிறோம்னாலும் எந்த ஒரு இமேஜை செலக்ட் பண்ணணும்னாலும் நம்ம வந்து பென் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆரம்பிப்போமே. ஸோ அந்த பென் டூல் வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து ஷார்ட்கட் வந்து பி. ஸோ பியை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பென் டூல் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் நிறையா பேனல்ஸ் இருக்குது. ஆட் ஆங்கர் பாயிண்ட், டெலிட் ஆங்கர் பாயிண்ட், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிகினர் லெவலில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன். பட் பென் டூலோட ஷார்ட்கட் வந்து பி தான். ஸோ பென் டூல் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு பாத்தை வந்து வரையலாம். ஸோ இப்போ வந்து ஃபில்ல இருக்கிறதுனால இப்படி காட்டுது. நான் இப்போ இந்த பாத்தை கேன்சல் பண்ணிட்டு இப்போ ஃபில்ல இருக்குது, நான் ஃபில்லை வந்து எடுத்து விட்டுறேன். ஸ்ட்ரோக் வந்து ஒயிட்டில் இருக்கிறதுனால தெரியல, இப்போ ரெட்டில் கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஸ்ட்ரோக்கோட வெயிட்டை வந்து நான் ஒரு 2 பாயிண்ட் இல்லை ஒரு 8 பாயிண்ட் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதோட அந்த பாயிண்ட் முடியுது அப்படின்னா நீங்கள் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுது, இல்லை எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு தான் பார்த்தா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு பாத்தை க்ரியேட் பண்ணலாம், ஒரு பாத் க்ரியேட் பண்ணலாம், ஷேப் க்ரியேட் பண்ணலாம். பென் டூல் வச்சு நிறைய மாஸ்கிங் பண்ணலாம். ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது பென் டூலில். பட் திஸ் த வெரி பேசிக் லெவல். பென் டூல் இஸ் ஃபார் ஷார்ட்கட் இஸ் பி. அதுதான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ பென் டூல் இஸ் ஃபார் பி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல். அது என்ன டைரக்ட் செலெக்ஷன் டூல்? இப்போ வந்து நீங்கள்
பேசிக் செலெக்ஷன் டூல் அப்படின்னா நம்ம வி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக் செலெக்ஷன் டூல் அப்படிங்கிறது மொத்த ஆப்ஜெக்டையும் அது ஃபுல் கவர்ட் வித் பவுண்டிங் பாக்ஸ் செலக்ட் பண்ணி காட்டும். இதே டைரக்ட் செலெக்ஷன் டூல் நம்ம வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பவுண்டிங் பாக்ஸ் இல்லாமல் அந்த ஆப்ஜெக்டை மட்டும் டைரக்டாக செலக்ட் பண்ணி காட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் செலெக்ஷன் டூல் வச்சு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பவுண்டிங் பாக்ஸ் வச்சு உங்களுக்கு காட்டும். இதில் வந்து நீங்கள் ஆப்ஜெக்டை மூவ் பண்ணலாம், இல்லை ஸ்கேல் பண்ணலாம், இல்லை வந்து ரொட்டேட் பண்ணலாம், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் டைரக்ட் செலெக்ஷன் டூல் நான் ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிட்டு அட் த சேம் டைம் இதை வந்து நான் மூவ் பண்ண முடியும், ஆனால் ரொட்டேட் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக என்னால் வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஷேப்புக்கு உண்டான வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக எடிட் பண்ண முடியும். அது வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூலில் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பாயிண்ட்டை வந்து எனக்கு கொஞ்சம் இந்த சைடு கொண்டு வரணும் அப்படின்னா நான் இப்படி கொண்டு வந்துக்கலாம். அட் த சேம் டைம் எனக்கு இந்த பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரவுண்டடாக வேணும் அப்படின்னா இப்படி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டைரக்ட் செலெக்ஷன் டூல். நான் இது வந்து ரொம்ப பேசிக்காக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி பாருங்கள். இன் ஃபர்தர் வீடியோஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுவோம். பட் திஸ் த வெரி பேசிக் திங். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஸ்கேல் டூல். ஸ்கேல் டூல் அப்படிங்கிறது அந்த நேம்லேயே இருக்குது, ஸ்கேல் டூல். ஸ்கேல் டூலுங்கிறது ஒன்றும் இல்லை. ஸ்கேல் டூலுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட சைஸிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஸ்கேல் டூல் ஷார்ட்கட் வந்து எஸ். ஸோ எஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டில் நான் இப்படி எஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஸ்கேலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் எங்கே வச்சு எஸ் கொடுத்தாலும் அதோட ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம், நம்ம ரேண்டமைஸ்டாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்கேல் டூலோட ஒரு ஆப்ஷன். இதையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், நிறைய ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். அடுத்து டிஎன்எஃப் வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. பட் கிரேடியன் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கிரேடியன் டூல் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஜி கொடுத்தோம் அப்படின்னா கிரேடியன் சேம் திங் தான். ஜி கொடுத்தாலே உங்களுக்கு இங்கே பாருங்கள் கிரேடியன் டூல் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இந்த கிரேடியன் டூலில் நிறைய டைப் ஆஃப் கிரேடியன்ஸ் இருக்குது. லீனியர் கிரேடியன்ட் இருக்குது, ரேடியல் அண்ட் ஃப்ரீ ஃபார்ம் கிரேடியன்ட் சொல்லுவாங்க. அதுலேயே ட்ரா லைன்ஸ் அண்ட் பாயிண்ட் கிரேடியன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து லீனியர் கிரேடியன்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒயிட்டாகவும் ஒரு பாயிண்ட் பிளாக்காகவும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டென்சிட்டியை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் லீனியர் கிரேடியன்ட்ல இருக்கும். ரேடியல் கிரேடியன்ட்னா சென்டர் ஆஃப் அந்த ஜியோமெட்ரியில் வந்து சென்டர் ஆஃப் ஒயிட் இருக்கும், இல்லை பிளாக் இருக்கும். அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் டென்சிட்டி கூட்டிக்கலாம், குறைக்கலாம். இதோட ஸ்கேலிங்கை இது பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வெரி பேசிக் திங்ஸ் வித் கிரேடியன்ட். ஓகேவா? ஸோ அதே இது ஃப்ரீ ஃபார்ம்னா பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு இது தேவையில்லை. ஸோ கிரேடியன்ட் டூல் அப்படின்னு எடுத்துட்டாலே ஜி தான் ஷார்ட்கட். ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரேடியன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜெட் டூல். ஜெட் டூல்ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஜூமுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜெட்டை செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்டை வந்து இப்படி எந்த போர்ஷன் எனக்கு ஜூம் இனாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃப்ரேம் பண்ணி அந்த ஜூம் டூல் வச்சு பண்ணிங்கன்னா அந்த போர்ஷன் உங்களுக்கு ஆர்ட் போர்டில் ஜூம்டுன்னா ஃப்ரேம்டாக காட்டும். ஸோ இதுதான் ஜூம் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டு ஜெட். ஓகே? ஸோ ஒரு மேக்னிஃபயர் மாதிரி வரும், அதில் ப்ளஸ் ஐக்கானோட வரும். நார்மலாக நம்ம எல்லா இதுலேயும் யூஸ் பண்ணுறது தான். ஸோ கண்ட்ரோல் ஜூம் அந்த மாதிரி. ஓகே? ஸோ எக்ஸ் வந்து நம்ம அதாவது காம்பினேஷன் ஆஃப் இன்னொரு கீபோர்டோட தான் வரும். அதனால் எக்ஸை நம்ம லீவ் பண்ணிடலாம். அடுத்து வந்து சி வந்து என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. கட் பண்ணுறது அப்படின்னாலே நைஃப்னு தான் நம்ம சிசர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சிசர்ஸ் தான் அடோப் இல்லஸ்ட்ரேட்டரோட ஷார்ட்கட்டு. ஸோ சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டூல் எதுவுமே காட்டாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பேனலில் சிசரோட டூல் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஒரு பாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணி இன்னொரு பாயிண்ட் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருச்சு. நம்மளுக்கு இது ஃபுல்லாக இருக்குது. நான் ஸ்ட்ரோக்கில் காட்டுறேன். இப்போது அந்த ஃபுல் பாத்தில்
ஒரு ஒரு பாயிண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருச்சு. திருப்பி நான் வந்து சி கொடுக்குறேன். சி கொடுத்து எனக்கு இந்த இடத்துல ஒரு பாத் வேண்டாம் அப்படின்னா நான் கட் பண்ணுறேன். சாரி, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிங்க அப்படின்னா தனித்தனி பார்ட்ஸாக கிரியேட் ஆகும். ஸோ சி இஸ் ஃபார் கட்டிங் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் மிடில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வி செலெக்ஷன் டூல். வி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி டேரெக்டாக ஆப்ஜெக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஆப்ஜெக்ட் நான் டெலிட் பண்ணுறேன். வி செலக்ட் பண்ண அப்படின்னா டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதே டைரக்ட் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸோடு இருக்கும். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி பாயிண்ட் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கும் செலெக்ஷன் டூலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து என் டூல், என்என்பி டூல். என்என்பி டூல் வெரி சிம்பிள். இப்போ என் வந்து என்னென்னா ஒரு பென்சில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ பேசிக்காக நம்ம வந்து பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுவோம் இல்லையா, ப்ரஷ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் அந்த என்என்பி டூல். ஸோ என் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இது தெரியலை, ஏன்னா வந்து இது ஃபில்லான ஸ்ட்ரோக் கொடுக்கல நாங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா என் வந்து ஒரு பென்சில் டூல். திக்னஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரோக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நிறைய எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ பிஎன் டூல்னாலே உங்களுக்கு ப்ரஷ் அப்படிங்கிறது ஞாபகம். பினாலே ப்ரஷ், சேம் லைக் தட் பென்சில் டூல். நம்ம வந்து இது கொஞ்சம் திக்காக ப்ரஷ் டைப்பில் வரைய முடியும். இது வந்து பென்சில் டூல்ங்கிறது பென்சில் மாதிரியே வரையும், க்ரீஸ் பென்சில் மாதிரியே வரையும். ஸோ அதுதான் பென்சில் டூலோட ஸ்பெசிஃபிகேஷன். அண்ட் எம் டூல் இஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லைக் அது வந்து ஒரு ரெக்டாங்கிள், அவ்வளோதான். பேசிக் ஷேப் ரெக்டாங்கிள். ஸோ எம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைய முடியும். ஸோ அது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வரையலாம், என்ன ஷேப்பில் வேணாலும் என்ன டயமீட்டர் வேணாலும் வரையலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் பேசிக் டூல்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். இதை தாண்டி நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அது வந்து ஒர்க்கிங் ஸ்டைல் பொறுத்து மாறும். பட் தீஸ் ஆர் த கீஸ் இந்த கீபோர்ட். நம்ம ஒவ்வொரு கீஸ்க்கும் என்ன ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன் ஃபர்தர் வீடியோ நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக எப்படி மாஸ்க் பண்ணும்போது என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது, இந்த சேம் பிளேஸாக பண்ணும்போது, இல்லை குரூப் பண்ணும்போது, அன்குரூப் பண்ணும்போது, அப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு லேயர் வச்சு ஒர்க் பண்ணும்போது, ஒரு கிரேடியண்ட்டை நம்ம ஒர்க் பண்ணும்போது என்னென்னலாம் மைன்யூட்டாக கவனிக்க வேண்டிய டூல்ஸ்லாம் இருக்குது, ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பட் திஸ் இஸ் த வெரி பேசிக். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மசில் மெமரி கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே இல்லுஸ்ட்ரேட்டரில் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃப்ளோ கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து நம்ம அதில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது பூர்ணசெல்வம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸ்டர்ஸ் கிரியேட்டிவ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிசைன் சேனல் இன் தமிழ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் Adobe Illustrator அண்ட் அதர் சாஃப்ட்வேர்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.